Now we see these videos are called constructor. First of all, constructor means the method name and the class names are same as called constructor. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தடோட நேமும் கிளாஸோட கிளாஸோட நேமும் சேமா இருந்தா அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரையும் டசிங் யூசிங் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் சின்க்ரோனைஸ் இந்த மாதிரி ஃபைனல் கீவேர்ட்ஸ் இது எதுவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரையும் நம்ம சொல்றது மெத்தடோட நேமும் கிளாஸோட நேமும் சேமா இருக்கும். பட் நார்மல் மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தடை பொறுத்தவரையும் the accessing forward method ஒரு கிளாஸ்ல இருக்க மெத்தட் அக்சஸ் பண்ணனும் அப்படினா வந்து it must be used for the creating further objects அந்த கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வச்சு டாட் ஆபரேட்டர் வச்சு கால் பண்ணாதான் அந்த மெத்தட அக்சஸ் பண்ண முடியும் நார்மல் மெத்தட்ஸ் பொறுத்தவரை. பட் கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரையும் when we are creating further objects automatically invoke the methods. எப்போ வந்து நம்ம ஒரு மெத்தட் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பவே அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும் அப்படினு பார்த்தா மெத்தட கால் பண்ண ஆரம்பிச்சிடும். this is main difference between the constructor and class. next வந்து கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரை என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கு. மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்காது கன்ஸ்ட்ரக்டர்ல. சாரி நார்மல் மெத்தட்ல மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்காது. பட் ஆனா நம்ம கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரை மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கும். மெத்தட் நேம் அண்ட் கிளாஸ் நேம்ஸ் ஆகாது சேமா இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரை there are three type of constructor இருக்கு. parameterized constructor and default constructor and copy constructor அப்படி இருக்குது. parameterized constructor means that's passing for that parameter. parameter வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா வந்து this is also called parameterized constructor அப்படினு சொல்றோம். default constructor means for that example rectangle அப்படினு கொடுத்துட்டு just doesn't using for the any parameters then this is also called default constructor அப்படினு சொல்லிருப்பாங்க. this is main. next copy constructor reference வச்சு நம்ம கால் பண்ணிக்கோ. the constructor types for that example programs ஒரு programs எழுதிருக்கோம். class names are called rectangle. That's declaring for the two variables. ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்க length and breadth அப்படினு. rectangle is also called a constructor. rectangle இந்த constructorோட நேம் வந்து rectangle அப்படினு கொடுத்திருக்கோம். ஏன் வந்து இந்த constructor அப்படினு சொல்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா மெத்தடோட நேமும் கிளாஸோட நேமும் சேமா இருக்கனால this is also called constructor அப்படினு சொல்லிருப்போம். இதோட parameters பார்த்தீங்கன்னா int x int y அப்படிங்கற ரெண்டு parameter பாஸ் பண்ணிருக்கோம். x பேட் லெந்த்ல அசைன் பண்ணிரோம், y பேட் breadthல அசைன் பண்ணிரோம். this another method வந்து void call. this is also called normal method அப்படினு சொல்லிருப்போம். இது வந்து normal method அப்படினு சொல்லிருப்போம். void doesn't return any values. return typeல வந்து void யூஸ் பண்ணிருப்போம். callங்கிறது normal methodல that's declaring for that variable. calculate பண்றதுக்கு int area அப்படிங்கற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்க area equal to length star breadth. area of rectangle ஓட இத வந்து length star breadth calculate பண்ணி ஏரியால ஸ்டோர் பண்ணிட்டு system.out ஏரியாவை பிரிண்ட் பண்ணிரோம். that's closing for that method. அந்த மெத்தட வந்து என்ன பண்ணிரோம் க்ளோஸ் பண்ணிரோம். that's creating for that main க்கு போறோம். class demo public static void main string arguments. rectangle is also called a class name. class ஓட நேம் rectangle ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும் அப்படினா வந்து நியூ ஆபரேட்டர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம். நியூ அப்படிங்கற ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் creating for that object வந்து கிரியேட் பண்ணிருப்போம். rectangle rec equal to new rectangle 20,15 அப்படி கொடுத்துறோம். நியூ rectangle 20,15. இப்போ further examples நான் இந்த constructor பொறுத்தவரையும் when we are creating for that objects எப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ automatically invoke the methods அப்படிங்கறோம். automatically invoke the method means doesn't call for this method. அந்த மெத்தட நம்ம கால் பண்ண தேவையில்லை. இப்போ rectangle rec அப்படின ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது new rectangle 20,50 அப்படி பாராமீட்டரை வந்து பாஸ் பண்ணிட்டா அப்ப automatically call this method. இந்த மெத்தட வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடும். 20,50 வந்து passing for the values 20,50 15. அப்ப 20 assigning for the x values y ல வந்து 15 வந்து அசைன் ஆயிடும். அப்ப x 20 வந்து லெந்த்லயும் 15 வந்து breadthலயும் வந்து நமக்கு அசைன் ஆயிடும். ஓகே, this normal method means normal method பொறுத்தவரை என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட பொறுத்தவரை இட்ஸ் காலிங் ஃபார் தி ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம கண்டிப்பா கால் பண்ணோம். தட்ஸ் யூசிங் ஃபார் கால் பண்றதுக்கு டாட் ஆபரேட்டர் நம்ம ஜாவா லாங்குவேஜ்ல யூஸ் பண்றோம். ரெக்ட் டாட் கால் அப்படினு பண்றோம். ரெக்ட் டாட் கால் அப்ப கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி காலிங் ஃபார் திஸ் மெத்தட் கால் மெத்தட் கால் ஆகும். இன்ட் ஏரியால போய் நம்ம லெந்த்தோட வேல்யூஸ் வந்து 20 breadthோட வேல்யூஸ் வந்து 15 அப்படி இருக்கும். லெந்த்தோட வேல்யூஸ் 20 breadthோட வேல்யூஸ் வந்து 15 அப்படி இருக்கும். இத மல்டிப்ளை பண்ணி என்ன ஆயிடும் அப்படினு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி என்னன்னா ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ஸ்க்கு ஸ்டோர் ஆயிட்டு ஏரியால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
20 into 50 அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். 300 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா பிரிண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 300 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மெயினாக வந்து நார்மல் மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தடை பொறுத்தவரை ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மெத்தடை கண்டிப்பாக கால் பண்ணியாகணும். ஆப்ஜெக்ட் வச்சு டாட் ஆப்ரேட்டர் வச்சு இட் மஸ்ட் கால் இட் ஃபார் திஸ் மெத்தடை கால் பண்ணணும். பட் கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தவரையும் when we creating for the objects automatically invoke the method. எப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பவே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கால் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் ஆஃப் த மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெயின் மெத்தடுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ.